ரொம்ப ஸ்டீஃபன் சார் இன்னைக்கு அற்புதமான பேச்சு. அதாவது மைண்ட்ல வந்து 700வது நிகழ்ச்சியில அவங்க பாசிட்டிவ் தாட்ஸ், அப்புறம் வந்து ஹியூமன் நேச்சர், இதெல்லாம் தான் மைண்ட். எல்லாரும் நாங்க காலையில இங்க வந்து உட்காந்துருக்கோம்னா அங்க ஒரு மேக்னெட் இழுக்கிறதுனால தான் நாங்க வந்தோம். இல்லாட்டி நாங்க வரமாட்டோம். போயிட்டு வாங்கன்னு போயிடுவோம். ஆனா காலையில எழுந்தோடனே ஸ்டீஃபன் சார் இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு அப்படின்னு வரோம் அப்படின்னா அது வந்து இங்க இருக்கிற நல்ல உள்ளங்கள், அதுக்கப்புறம் வந்து அதை நீங்க எடுத்துட்டு போற விதம், அந்த எடுத்துட்டு போற விதம் வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணணும். ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுறோம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க லா ஆஃப் ஹியூமன் நேச்சரை பத்தி. நான் நிறைய நோட்ஸ் எடுத்திருக்கேன் as usual. அதுல வந்து லா ஆஃப் இர்ரேஷனாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுதான் மெயினா வந்து டாப்ல இருக்குன்னு சொன்னா லா ஆஃப் இர்ரேஷனாலிட்டி தான். ஏன்னா வந்து நம்ம நினைச்சு பாத்தீங்கன்னா நம்மளோட பிஹேவியர் வந்து இப்ப ஒரு வழக்கு அதாவது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சு இப்போ ஒரு விளக்கு அணைஞ்சிருச்சு வச்சுங்களேன், ஒரு இரேஷனல் தாட் வருது, ஐயோ ஏதோ கெட்டது நடந்துரும். ஓகே, இந்த தாட்டை வந்து நம்ம வந்து காத்து அடிச்சிருக்கு, விளக்கு அணைஞ்சிருக்கு, அது அந்த திங்க் பண்ணது சிம்பிள். இதுல திங்க் பண்றதுக்கு நம்ம சொல்லி தரல முதல்ல இருந்தே. இது விளக்கு அணைஞ்சிருச்சா, சினிமாலையும் அப்படி இப்படி காட்டி விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா ஏதோ கெட்டது நடக்க போகுது. அத வந்து அதே மாதிரி அந்த மாதிரி பயஸ்ட், அப்பியரன்ஸ் பயஸ்ட் வந்து நான் ரொம்ப ரிலேட் பண்ணேன். ஏன்னா வந்து இங்க வந்து ஒரு சேயிங் இருக்கு, ஒயிட் எல்லாம் ரொம்ப நல்ல கெட்டிக்காரங்க, பிளாக் எல்லாம் வந்து ரொம்ப இது, அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருந்தா கூட, அந்த மாதிரி ஒரு பயஸ் இருந்தா கூட ப்ளூ ஐடு பிளாண்ட் கேர்ள் அப்படின்னா ஸ்டூபிட்னு அர்த்தம். ப்ளூ ஐடு பிளாண்ட் கேர்ள் இருக்கிற, பிளாண்ட்னா தலை வந்து செம்பட்டியா இருக்கும், ப்ளூ ஐடா இருக்கும், அவங்க வந்து they are not clever, they are stupid, they are very pretty but they are stupid அர்த்தம். அதே மாதிரி brunette, நம்ம black hair இருக்கிறவங்களுக்கு வந்து very smart னு அர்த்தம் இங்க. சோ யாரா நம்ம blue eyed blonde girl பார்த்தா உடனே நமக்கு அது தோணும், ஓ இது வந்து stupid, இது வந்து இதுக்கு மூளை கிடையாது அப்படிங்கிற ஒரு தாட் எங்களுக்கு எல்லாருக்குமே இங்க இருக்கு. ஓகே, அது ஒண்ணு. அதான் appearance bias வந்துருச்சாங்க. ஆமா, அது அப்புறம் வந்து ரீசன், அதாவது எல்லா இதுமே என்ன அப்படின்னா இந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்லயே நீங்க சொன்னீங்க, டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்லயே அந்த பயஸ் உள்ள வந்துகிட்டே இருக்கு. அதனால்தான் அந்த மாதிரி இந்த குரூப் பயஸ் வரும்போது அந்த குரூப்ல இருந்து விலகிட்டீங்க வச்சுங்க, இந்த குரூப் எனக்கு பிடிக்கல, இந்த குரூப்ல வந்து எப்ப பார்த்தாலும் பாலிடிக்ஸ் பேசுறாங்க, இல்லாட்டி எதையோ ஒண்ணு பேசுறாங்க, அந்த குரூப்ல இருந்து விலகிடணும். அந்த குரூப்ல இருந்து விலகி போயிட்டீங்கன்னா அந்த பயஸ் உங்களுக்கு வந்து அட்டாச் ஆகாது உங்களுக்கு. இந்த லா ஆஃப் நார்சிசம் பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அந்த லா ஆஃப் நார்சிசம் வந்து ரொம்ப செல்ஃபிஷ்னஸ். இந்த செல்ஃபிஷ்னஸ் வந்து எப்ப வந்து எக்ஸஸ் அட்மிரேஷன், அதாவது ஒரு எக்ஸஸ் அட்மிரேஷன் ஃபார் யுவர் செல்ஃப், என்னத்தான் நான் தான் அழகு, நான் தான் எல்லாம், அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துரும். அதுல நிறைய ரொம்ப அழகா எல்லாமே எடுத்து சொன்னீங்க. அது மாதிரி லா ஆஃப் ரோல் பிளே, அதுல இதை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஒரு வீட்டுல வந்து ஒரு ஃபேமிலியில ஒரு ஃபாதர் வந்து சொல்லுவாங்க, ஒன்னாலதான் பையன் கெட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்னாலதான் பையன் கெட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த பையன் வந்தோடனே கம்ப்ளீட்டா மாறிடுவாரு. சொல்ல மாட்டாரு, நம்ம கிட்ட எல்லாம் சொல்லுவாரு, ஒன்னாலதான் கெட்டு போறான், ஒன்னாலதான் இப்படி. ஆனா அந்த பையன் வரும்போது ஆஹா நீதான் அப்படி, அந்த ரோல் பிளே வந்து அங்க மாறிடுறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு பார்த்தேன். இந்த ஓசிடி அப்சசிவ் கம்பல்ஷன் டிசார்டர் இருக்கிறவங்க கூட நீங்க எடுத்தது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து டெட்டால் போட்டுட்டே இருப்பாரு, பாத்ரூம்ல டெட்டால் வந்து அது இப்பதான் போட்டு முடிச்சிருப்பாரு, இப்பதான் கிளீனா இருக்கும், அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி டெட்டால் ஊத்துவாரு. இது என்ன, அந்த டெட்டால் வந்து அவ்வளவு அவருக்கு அப்சசிவ் கம்பல்ஷன் டிசார்டர். சோ அது மாதிரி இன்னொன்று வந்து சைல்டிஷ் பிஹேவியர் வந்து மெயின்லி கேர்ள்ஸ் நவடேஸ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா முந்தி இருந்த மெச்சூரிட்டி இல்லாம, ஏன்னா ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க, ஒரு குழந்தைய வச்சுக்கிறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க, அந்த சைல்டிஷ் பிஹேவியர் இருந்துகிட்டே இருக்கு. எப்ப என்னன்னாலும் அப்பா அம்மாட்ட வந்து அழறதுக்கு வந்துடுறாங்க. அதாவது அவங்களால ஒரு டெசிஷன் எடுக்க முடியாம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி போனா கூட எல்லாத்துக்கும் அப்பா அம்மா கிட்ட அழுதுட்டு வர்றது, இந்த சைல்டிஷ் பிஹேவியர் வந்து இப்ப நிறைய இருக்கிறாப்புல நான் பாக்குறேன். மேபி தப்பா இருக்கலாம். அப்புறம் லா ஆஃப் கவர்டியஸ்னஸ், அது ரொம்ப நல்லா சொன்னீங்க. கவர்டியஸ்னஸ் வந்து என்னன்னா, மத்தவங்களோட சாமான வந்து எனக்கு வேணும், நீ வச்சிருக்க முடியாது, உனக்கிட்ட இருக்கா, அது எனக்கும் வேணும். ஓகே, நான் அது வந்து பெரிய சின், ஆக்சுவலா டெட்லி சின்ல அது ஒண்ணு, ரொம்ப மோசமான அது ஒரு பிஹேவியர். இது எல்லாமே ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. இன்னொன்னு வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணது என்னன்னா, அதாவது
ஷார்ட் சைட்டட்னஸ். இந்த ஷார்ட் சைட்டட்னஸ்க்கு நான் என்ன கனெக்ட் பண்ணேன்னா, இப்ப எல்லாரும் என்ஜினியர் ஆக்குறோம், எல்லாரும் என்ஜினியர் எங்க இன்னைக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு அந்த ஷார்ட் சைட்டட்னஸ் லாங் ரன் அது என்ன ஆகும்னு தோணாம எல்லாரும் என்ஜினியர் ஆக்கி வச்சிருக்கோம். ஸோ இதனால என்ன ஆயிடுச்சு, நம்ம ஊர்ல வந்து பேசிக் சயின்ஸ் கிடையாது. வேற நேத்து அவங்க பேசும்போது எவ்வளவு அழகா பிசிக்ஸ் சொன்னாங்க. எவ்வளவு பிசிக்ஸ் வேணும் உலகத்துல, பிசிக்ஸ் இருந்தா எங்கேயோ போயிடலாம். அதெல்லாம் இல்லாம என்ஜினியர் ஆக்கி வச்சிருக்கோம். இது ஷார்ட் சைட்டட்னஸ். ஸோ இந்த ஷார்ட் சைட்டட்னஸ் வந்து நம்ம வந்து எப்படி சரி பண்ண போறோம், இனிமே வர காலத்துல சரி பண்ணித்தான் ஆகணும். ஆனா ஆன் த ஹோல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பாசிட்டிவ் அப்ரோச். இதே 1000 இதே நம்ம கொண்டாடுவோம். ரொம்ப சந்தோஷம் சார். பாராட்டுக்கள். தேங்க்யூ வெரி மச் மேடம். தேங்க்யூ.